இதிலே கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கை உள்ளதை கொடுத்துட்டு ஒரு செமி பஃப் வைக்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி வெட்டணுன்றதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஃப்லேயே நிறைய கொஞ்சம் நல்ல தூக்கலாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படின்னா ஒரு 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 8 ப்ளீட் 7 ப்ளீட் வர அளவுக்கு நம்ம வைக்கணும்னா அதுக்கு எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நார்மல் கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இது எவ்வளோ அளவு இருக்குதுன்றதை அளந்துக்கோங்க. 8 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சு பாதி இந்த 4 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நேராக இந்த 4 இன்ச்சில் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு 4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. இது நார்மலான ஒரு செமி பஃப் உண்டான துணி ஒரு 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்படி 3.5 இன்ச் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதே 4 இன்ச்சுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம இங்கே எப்படி வரையோமோ இந்த ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு நேராக வந்துட்டு கொண்டு வந்து கரெக்டாக இதில் முடிங்க. இது முடிச்சுட்டு இது கூட ஜாயின் பண்ணிடுங்க. இவ்வளோதாங்க. இதை நீங்கள் கட் பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் எப்பயும் போல் கைக்கூலியும் எடுத்துக்கலாம். இங்கேருந்து 1 இன்ச்சில் பாருங்கள் இந்த 4 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளேயே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இப்படியே எடுத்து இதுக்கு மேலெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இல்லை நம்ம ப்ளீட் வச்சுருவோம். நீங்கள் இங்கேவே எடுத்துக்கலாம். பாருங்கள் இதை தான் நம்ம இது வரைக்கும் சுருக்கம் கொடுத்துக்க வேண்டியதான் ப்ளீட்டை. ஏன்னா உங்களுக்கு பஃப் கை ரெடியாக வந்துடும். நீங்கள் அதிகமாக உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1.5 இன்ச்சு அதிகமாக்கிக்கலாம். அதை 3.5லேருந்து ஒரு 4 வரைக்கும் கூட 4 5 வரைக்கும் கூட நீங்கள் அதிகமாக்கிக்கலாம். ஆனால் இதனுடைய அளவு கரெக்டாக இதே தான் இருக்கணும். நீங்கள் இந்த 4 இன்ச்சு போடுறீங்க பாருங்கள். ஒரு பாக்ஸ் வரைகிறீங்க இல்லையா, அது வந்து ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு வரலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலான ஒரு சின்ன பஃப் கைக்கானது. இன்னும் 2 விதமான பஃப் ஸ்லீவ் கட்டிங்கை இந்த வீடியோ கீழே பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். நன்றி.